ஆசியோடு உங்க குலஜாமி அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். 22,000 சரியா போச்சு. களி கொலை அத்துட்டாண்டா களிச்சேரிக்காரன் நினைக்கிறீங்களா? மைசெட்டு சாரு போய்ங்க பங்காளி. இது இங்கே நிற்கிற ஆள் கூட மைசெட்டில் வேலை ஆக்குற ஆள். ஆமாம், எதுவும் பேச வேணாம். ஓகே ப்ரோ. எனக்கு இன்னொரு குணம் இருக்குது ப்ரோ. மஞ்சு காமெடி அள்ளிடுவாங்க, மைத்தை பிடிங்கிடுவாங்க. எப்படியும் பாக்ஸை தள்ளி விட்டு போகிறேன் என் தம்பி. அண்ணேம்மா ஆப்ரேட்டர் சூப்பர்ண்ணே, அருமை அருமை. ஏன் உன் கண்ணு ரத்த கலரில் இருக்குது? மொளாத்தில் கம்மியில் வேலை ஆக்குறியா தம்பி? யானை சினையாக இருக்குது, சொல்ல முடியாது கலையா. ஆனால் எனக்கு அமைஞ்ச தம்பியை மாதிரி உலகத்தில் எவனுக்கு அமையலடா தம்பி. சூத்தரிச்சு போவேன். என்ன யானை கதை, உனப்பத்த விட்ட யானை கதை. அவன் நீர் வர மாட்டேன்னு நினைக்கிறேன், உனக்கு தொங்காசு தெரியன்றா. ஹலோ, ஏன்டா என் தம்பி நிற்கிறேன்? தம்பி உட்காரு, இல்லைன்னா அண்ணன் ஆசிட்ட கூட அடிச்சுட்டு போ, இன்னும் சேர்த்து எரிச்சு விட்டு போடா. கூப்பிட்டா சாமி வருமா? முனிய வருவானா? கருப்பே வருமா? எப்படி வர்ற? நீ வந்துட்டு இல்லை, வராது. இதில் எத்தனை பேர் தண்ணி அடிச்சுட்டு வந்த கைதுக்கு? நாடு நக்குனாப்புல இருக்கேன். ஹலோ ஹலோ, எக்கோ வயசுங்க. என்ன ஏற்றுங்க, செருப்பை கலட்டுறா. சாமி இல்லையாடா அண்ணே? சாமி கூப்பிடுறேன். ஹலோ 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 ஹலோ. பூனை குறுக்க வந்தா பாட மாட்டேன். அது ஒரு காலம் இந்த பருத்தி கம்மாயில எங்க ஐயாக்கு புலப்புக்கு வந்த நாளையில அன்னைக்கு கிழவனுக்கு கிழவிக்கு இத்தனை மக்கள் வடையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த தர்ம முனியன் துணவத்தவர எங்க கிழவன் கிழவிக்கு ஆதரவு யாரும் இல்ல. என்ன நினைக்கிற? இந்த பருத்திகம்மா குளங்காக்க வந்த சாமி என்ன நினைக்கிறாரு? எங்க முனியாண்டி கூட்டத்தில் எந்த குதிரைய புடிச்சு வர போறாரு? அருவா புடியருவா தீ புடிச்ச நாட்டு விச்சருவா. கருப்பே இறங்கி ஆடுனா, கருப்பே இந்த பருத்திகம்மாயில அருள் புடிச்சு ஆடுனா, கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்ப்ப ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே ஏ தீத்தாக்கராக்கி உனக்கு காளியத்தா மாரியத்தா உனக்கு மந்தையம்மானு பேரு வச்சது உண்மையானா? இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி வர போற அண்ணன் வணங்கியே பருத்திகம்மா தர்மமுனியெல்லாம் வணங்கி கொல்லா போய ஜாமிடா. என் முனியாண்டி ரோஜாக்காரே, என் உடமரத்துக்காரன காணாமுடா. இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா எங்க முனியாண்டி. கொஞ்சம்
கொடமரம் தான் படுக்க அந்த வேலிங்கிறவ முனியாண்டிக்கு பஞ்சமத்தப்பாய் ஊருக்கு ராஜாவா எங்க கலிஜரி காளி முனைய அவன் கோட்டுக்கு சர்ச்சிடான் ரோஜம் பத்தல அதிகமா ஜாமிக்கு ரோஜம் பத்தல பாய் இங்க வீரம் பத்தல எங்களா இத்தனை திடவட்ட ஜாமி எதுக்குடா இவ்வளவு தாமதமா புறப்பட்டு வார உனக்கு வயசாகி போச்சாடா இந்த நாட்டு மக்களை காக்கல என்ன விலக போறியா அருவா புடியருமா அருவா புடியருமா நீ முடிச்ச விச்சருவா கருப்பு மலையாள நாட்டில என் கருப்பனை கொண்டனைக்க முடியலப்பா மலட்டாட்டு தண்ணியில பாக்கே மரம் பிறந்து எங்க கருப்பனுக்கு பக்கு அம்மா பெட்டி செஞ்சு தேக்கே மரக்காரவு எங்க 18ஆம் படியா துடிவோடு ரட்ட கலவுடா எங்க கருப்பே 1000 யானை கொண்ட பழமுடா சித்திரா மாஜத்தில தேரோடும் மதுரையில எங்களவே தெரியாத தலையில மேலமடக்கம்மாயா பாண்டே என் பாண்டி முனே சுட்டுவாடா அடிக்குதுடா என் பாண்டி முனே நீங்க படுத்திக்க மாயில சுருட்டுவாடா அடிக்குதுடா பாண்டி 1000 பாட்டில் சாராயா என் பாண்டி முனிக்கு அடிநாக்கு 10,000 ரூபாய் பாட்டில் சாராயா முழுமூச்சா நீ குடிச்சா என் சீமா பாண்டி முனிக்கு முனிநாக்கு 10,000 பாண்டி முனி எந்த மடடா உனக்கு உகந்த மலை எந்த மட கலங்கு பாசானா உனக்கு மேல மட கம்மாயடா என் பாண்டி முனி அண்ணே கலைஞருக்கு போடாங்கி என் ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணன் முடியிருக்க பாண்டி சவுக்க இழப்பா கருப்பாயுருணி கவக்காரே எங்க பாண்டி சேவக்கட்டுல கட்டிக்காரப்பா எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில மாறும்டா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுதுக்கு விடமாட்டேன் பருத்திக்க மாட பாண்டி முனி நீ வந்து நேரம் பார்த்துப்பா உனக்கு அழகு ஜட தோரணையில ரோஜாக்கார தங்கமுடா என்ன நினைக்கிற என்னப்பா நினைக்கிற
தங்கச்சி வந்துட்டா, தூக்கி வளர்த்த தங்கச்சி வந்துட்டாடா. அண்ணன் முடியாண்டிய காணாமுடா, இந்த பருத்திக்கம்மா முடியான காணாமுடா. மானாமதுரை போய் வாரு ஏத்தா தூக்கி வளர்த்த தங்கச்சி. மானாமதுரை போய் வாரு அண்ணன் முடியாண்டி என்ன நானு வாங்கி வரேன். அண்ணன் முடியாண்டி என்ன நானும் வாங்கி வரேன். மானாமதுரை போய் வாரு தூக்கி வளர்த்த தங்கச்சிக்கு கழுத்துக்கு கருகமணி. எங்க ஆத்தாவுக்கு கூடப்பட்டு செலடா. ஒத்தக்காலு சப்பானி, ஒத்தக்காலு உங்க அண்ணனுக்கு சப்பானி தான். அவனுக்கு வலது காலு நொண்டி போய, அவன் கீநாட்டுல ஆடு மேய்ச்ச கிரட்டும் போய. என் நொண்டி சோனையாவ காளையார் கோயில் வட்டத்துல காணாமுடா. அண்ணன் நடந்து எங்க ஆத்தா வேப்பிலைய கையில எடுத்து அந்த தீச்சட்டி எத்தனை நாளையில எங்க ஆத்தா பிள்ளைக்கு பாலூட்டி வளர்த்தாடா. ஒரு திரண்டிருச்சு எவ்வளோ பருத்திக்கம்மா ஆட்டைங்க ஆண்டா சாமி முடிச்சு வச்ச முடிமண்ணு மாறலடா. பருத்திக்கம்மா கிளவே சாகம் போது சொன்னாராம், நாங்க ஆண்ட தெய்வத்தை விட்டு போறோம்னு. தெய்வம் போகலாம்ப்பா, இந்த நாட்டு மக்களை இந்த பத்திரிக்கம்மா சாமி இராம் குறையலடா. உடவாடா காளிமுடி ஐயா. இவன் ஜாமியே கிடையாது, அவனை தூக்கிட்டு போகிறான். எந்த விடா ஜாமியை வந்து பழைய உடச்சிச்சு. நாங்கள் என்ன லேஜான இந்திக்காரங்க நினச்சியானே, நாங்கள் பெரிய ஓடாங்கி. இந்த இதுக்கு முன்னாடி ஓடியாந்து இங்கே ஆண் ஆளை தூக்கிட்டு வரா. என் முண்டை நீ போட்ட ரம்புக்கு நான் தான் ஊறுகாயா. இந்த பிள்ளைய பூரா ஆடின ஜாமி, என் தங்கச்சி ஆடின ஜாமி உண்மையான ஜாமி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. தண்ணியை போட்டு வரேன் கட்டாளிமே. என்னென்ன லேஜா நினச்சியா, நான் இந்த சிவகங்கை மாவட்டம் கீழாட்டுக்காரன். ஒழுக்கமாக இருக்கணும் தாலி விபூதியை போட்டோன்னா 3 நாளைக்கு ஆயிருக்காமல் தெரியும். அப்புறம் எல்லோரும் உட்காரு மங்காளி, எங்கள் அண்ணன் தம்பிலாம் உட்காருங்க. வணக்கம் வணக்கம். நான் இப்போத்தே அண்ணன் தெரியுது. கொடூரமா அண்ணன் பயல்கடா. நன்கொடை கொடுப்பவர்கள் விழார் கமிட்டியில் எழுதி அவங்கள்ட்ட கொடுத்து நன்கொடை கொடுக்க சொல்லுங்கள். தயவு செய்து யாரும் ஏறி மேடையில் கொடுத்துட வேண்டாம். எங்கள் அண்ணன் ருக்குமணி காலை சார்பாக திருஞானா எங்கள் அண்ணன் சார்பாக 101 தம்பி வரவேற்குது. எங்கள் அண்ணன் முத சாமியான ஆளுக போனை விட்டுட்டிய. இந்த போனை வாங்குறது சரி, கடைசியாக எந்த பொம்பளைகிட்ட பேசினியே சொல்லிட்டு வாங்கிட்டு போ. உன்னே தாண்டா இங்கே வாடா. சரி அண்ணன் ஒன்று சொல்ல மாட்டேன், வாடா சும்மா சொன்னேன். இந்த தண்டியாக இருக்குது, கணேஷ் போல வச்சுருக்கானே. ஆடி வந்த ஜாமி பூரா அங்கங்கே போய் உக்காந்துக்கங்க. பருத்திக்கம்மா கிராமம் தத்தண்டி கிராமம் சார்பா 100 ரூபாயா? அது எங்கள் அண்ணன் கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். தான் பேர் வாங்க வேண்டாம் என்று பருத்திக்கம்மா கிராமத்தார்கள் வாங்க மாட்டேன் நினச்சவாரு. இன்னொரு 100 ரூபா விடுவார். சாமியான ஆளுகள்லாம் அங்கே உட்கார. என்னடா எவன் மூஞ்சில் முடிச்சு 100 ரூபா வருது. 200 டில்லியை சேர்ந்த பாலா அன்பு அண்ணார் அவர்கள் 51 ரூபாய் அன்பளி பிடித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். டில்லி பாலா 51 மொய். எஸ் சத்திவேல் தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய சிஐடி பருத்திக்கம்மா எங்கள் அண்ணன் சத்திவேல் சார்பாக 501. ரொம்ப நன்றி அண்ணே. சாமி ஆடணுங்கெல்லாம் உட்காருங்க. யார் யாருக்கு சாமி வருதோ அவங்கள்ட்ட தெய்வம் இருக்கு என்று அர்த்தம். நன்றி நன்றி தம்பி. அப்பு பேன்ஸு குமார் பூக்கடை காளையார் கோயில் சார்பாக ரூபாய். அப்பு குரூப்ஸ் பூக்கடை காலை தூக்குறியா?
குமார் பூக்கடை தம்பி கேஆர் சக்திவேல் அன்பன் அவர்கள் 101 ரூபாய் அன்பை பெற்று சிவகங்கை மாவட்டம் பாகனரி வால்கோட்டை நாடு கேகேடி கருங்காலக்குடி கதிர்வேல் சார்பாக ரூபாய் 101 லாஸ்ட் பார் 2 மினிட் ஆர்ஆர் சக்திவேல் கடைசி 2 நிமிடம். காளையா காளையர்களா என்னோட அழுக்கு நோட்டா இருக்கு ஆற்றா வாங்க வாங்க அப்பு வாங்க பெரியப்பா. ஆர்ஆர் ஓனரு கேஆர் சக்திவேல் கோனார் சார்பாக ரூபாய் 101. இங்கே வாப்பா. எங்கள் பெரிய பந்தயம் பழைய காலத்தில் டொங்காச்சு பூரா சீமக்கருவதேன். ஒரு இடத்துல சீமக்கருவை சொடன்னு உடியுதுன்னா இங்கே பொம்பளையை கொண்டுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். பேரன்பு கொண்டு எத்தனை முறை இந்த உலகத்திலே மறுபிறவி எடுத்து நான் பிறந்தாலும் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சாமியை கும்பிட்றேன். தமிழனாக பிறந்தாலும் எங்கள் அண்ணன் தம்பி கூட நான் பிறக்கணும். எல்லாமே என்னுடைய அண்ணன் தம்பி. அது எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே என் ஆயுசை கூட உங்களுக்கு தர்றேன். நீங்கள் 150 வருஷம் நல்லா இருக்கணும். நீங்கள் அண்ணன் தம்பியா இல்லை பானிபுரி ஒரு எந்திக்காரங்களா? கைதட்டு. ரஜியர்னு நான் எதுக்கு சொல்கிறேன், பிறந்த ஊர் பிறந்த தாயினுடைய வயிறு என்னமோ ஜாதியை கொண்டு வந்து நம்மளை பிரிச்சுட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. ஓடுற ரத்தம் பூரா ஒரே ரத்தம். பாசம் ஒன்று, இறக்கம் ஒன்று. எல்லாருமே சித்தப்பு பையங்க பெரிய பையங்க. இந்த வண்டியால் தூய்மையை குடிக்குமே. வாடா. எஸ்எஸ் தாவல் தாயமங்கலம் என் தம்பி. எப்படா வந்த? நீ வரவே கூடாது போ. என் தம்பி தான் சித்தி மையன். பொங்கல் பண்டிகைலேருந்து லூஸ் ஆத்துறேன். நம்மளையெல்லாம் உருவாக்கி எத்தனை தவறு செஞ்சாலும் சாமி கிட்ட தினசரி இவங்களுக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுன்னு வேண்டக்கூடிய குலஜாமியாக இருக்கக்கூடிய என் தாய்மார்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட்டு எம்கேஆரை வணங்குறேன். எங்கள் ஆத்தாலாம் நல்லா இருக்கணும் தான். இங்கே தான்டா பொம்பளையை கரெக்டாக இருக்கு. சில ஊரில் பொம்பளை பார்த்தா என்ன சேட்டு மக மாதிரி கைதட்டுறதில்லை. ஆனால் உங்களுக்கு இன்னும் புத்தி காணாத தாய் பொம்பளையாளுக்கெல்லாம். உங்களைத்தான் எத்தனை தண்ணியை போட்டு புழக்க அடிக்கிறாங்களே. அந்த புருஷனுக்கு லேசா நீ என்ன பண்ணுற நல்லா கவனிச்சு பாரு. புருஷன் நிறைய ஓதில் போய் பொண்டாட்டிய ஏய் இங்கே வாடி முண்டை அப்படிங்க. இது பயந்துக்கிட்டே என்னவா என்னடி முண்டை சோறு என்ன குழம்பு என்ன சேலை கட்டியிருக்க முதவி முண்டைன்னு அடிப்பேன். அடித்து உரிச்சு காலை கெந்திக்கிட்டே போய் 1 மணிக்கு புருஷனை எழுப்புவோம். ஏங்காய் ராசாத்தி அப்பா வெறும் வயிற்றுல படுக்காதிய தோசை சுடவா. அப்போ திண்டு விட்டு உன்னை புழக்க போடுவானா போட மாட்டானா? சிரிப்பு கல்ல மிஸ்டர் காளிமுண்டை, சிரிப்பு கல்ல. சிந்திக்கணும். இத்தனை போதையை போட்டு பெற்ற தாய்க்கு சமம் கட்டின மனைவி அதை போட்டு அடிக்கிறமே. அப்போ கூட நம்ம உசுறு மேலே எவ்வளோ கவனம் செலுத்துது என் தாய்மார்கள். பார்த்தியா, புருஷன் நல்லா இருக்கட்டும் அடிச்சுட்டு போகிறேன். ஏத்தா நீங்கள் நல்லா இருக்கணும் தான். உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் செலவு வைப்பேன். அதைத்தான் தூக்கிட்டு போய் அடவு வைப்பாங்க. என் ஆஞ்சிங்கள் அத்தனை பேரையும் பாருவேன். பூரா மண்டை வெட்டு கூட்டிட்டாங்களே. பூரா சண்டக்கடா மாதிரி வெட்டிக்கிட்டு எவன் மையன் எவன்னு தெரியல. பெத்த தாய்க்கு முடி வெட்டிட்டு வரேன். மையன் அடையாளம் தெரியல. யாப்பா நீ யாருப்பா பானிபூரி போகிறவனா? இல்லை நான் உன் மையன் ராகுல்ண்டேன். ஒத்த பக்கத்து மசத்தாக்கான தீயை வச்சு எரிச்சிட்டேன். உலகம் அப்படி இருக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு மூர்த்தம் காது கூத்துக்கு போயிருந்தேன். காது கூத்துக்கு போனோடனே அந்த தாய் மாமே ஏய் மேலகாரம் எங்கே, அவன் எங்கே, இவன் எங்கே, மாலை எங்கே, ஒன்று தண்ணியை போட்டு இது பண்ணேன். கடைசியில் காது ஊத்துற அந்த தம்பியை காணாம், குழந்தைய காணாம். அவன் எங்கன்னு பார்த்தா அவன் கிரிக்கெட் விளையாட போயிட்டான். அப்புறம் அவனை பிடிச்சி வந்து குத்திட்டு வாழைப்பழத்தை வாயில் வைக்கிறாங்க. பக்கத்து வீட்டு முருகையம்மையை இவன் இல்லை. இன்னைக்கு உலகமே போதையில் தான்டா இருக்கு. போதை அடிக்காத மனுஷன் இருக்கீங்களா தம்பி? வெதர் அந்துவக அப்படி கத்தவே கூடாது. அப்படி இருக்குன்னா வெதரில் புண்ணு இருக்குன்னு அர்த்தம். என்ன கத்துற பெரிய காக்கடா மையன் அண்ணே இல்லையாப்பா? தண்ணி அடிக்காதிய தம்பி. எங்கள் அண்ணன் தம்பிலாம் குடிக்காதியப்பா. ஏலே நொப்பம் இங்கே வாடா. அவன் உண்மையிலே என் சித்தப்பு மையன். அவனை அரடா அவனை கூதிமையே. அங்கேருந்து தண்ணியை உடைய சாராத்து ஒன்று உள்ளே வந்து என்ன பண்ணேன்? இவன் தானே என்னை போட்டு கொண்டேன். நான் வெளியே போய் உட்கார சொன்னேன். நான் சித்தப்பு மையன் தானே, நான் உன்னே தானே பார்க்க வந்தேன். வெளியே போடா. வெளியே போய் என்ன பண்ண சொல்கிறேன்? எதிர்த்து பேசுகிறேன். அம்புட்டுக்கு காரணம் இந்த டாஸ்மாக் கடை. டாஸ்மாக் கடையை மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் அடைக்கட்ட வீடு வீடாக காய்ச்சிடுவாங்க. அம்மா கோமணத்தை சட்டியை ஊற வச்சு ஊறப்பணம் போட்டால் அப்படி இருக்கும் சாராயம். ஆம்பளைய சட்டியை பூரா ஒரு 50 சட்டியை கலட்டி ஒரு பானையில் ஊற போடு. எப்பா எப்பா எடைய கொட்டுவாங்கப்பா. அதே ஊறப்பானை. உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. எந்த கெட்ட வழக்கம் இல்லாத இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா
நீ தான் அறிவு சார்ந்த தமிழன். ஆனால் லேடிஸ் விஷயத்தில் கெட்ட ரோக்கராக இருப்பேன். சோழி முடிஞ்சு. இந்த வாரம் இந்த சுடிதார் போட்டிருக்க தங்கச்சிக்கு சிரிப்பை பாரு. கேக்க கேக்க கேக்கன்னு சரித்தா மாடு முளைக்குச்சியை பிடிங்கிட்டு போட்டு. இவ்வளோ கூட்டமும் இங்கே எதுக்கு வந்திருக்கு? தம்பி போய் படிங்க போ. பெரிய தாள் நீ கூட பிட்டுப்படுத்த நினச்சவர் அள்ளி விடுறாரு. என்னைய பார்க்க கிடையாது. இந்த நாடக நடிகர்கள் அத்தனை பேர் இல்லாமல் ஒரு மரம் தோப்பாகாது. இந்த 4 பேர் இங்கே இருக்காங்கல்ல, எவ்வளோ திமிர் மயிரா டீ சாப்பிட்றீங்களா? வணக்கம்டா உள்ள பக்கமெல்லாம் கலைஞர்களா. இந்த 4 பேர் எடுத்து வச்சு 3 பாட்டு பாடலைன்னா சினிமா நடிகர் எவ்வளோ பெரிய ஸ்டார் பப்புன்னு போட்டாலும் வெளியே வர முடியுமா? நீங்கள் 4 பேர் தான் என் பெரிய ஆள். வாழ்த்துக்க, கைது விட்டு கொடுங்க. எவன் குடிய கட்டான்னா உனக்கு டீ குடிக்கணும். ராஸ்கல். சும்மா தம்பி தம்பி வாடா போய் லேடிஸை பார்த்துட்டு மோந்து பார்த்துட்டு போ. அவன் நிற்கிறதே லேடிஸ் தான் நிற்கிறாங்க. ஆனால் என்னைய பார்த்தா என்னப்பா அது பாச்ச மாடு மாதிரி பயப்படுறீங்களா? நான் என்ன செஞ்சேன்? இந்த தம்பி பேசுனீங்களா? தம்பி கொஞ்சம் மேடைக்கு வாங்களேன். சிவகங்கை மாவட்டத்தில் டேய் வீரத்துக்கு பேர் போன சிவகங்கை நாடுறா. இதில் பயப்படக்கூடாது. வாடா ஒரு சிங்கம் வாடா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தில் அலங்கரிக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலாரூர் வட்டம் பருத்திக்கம்மாய். உங்க அப்பா வேற என்னப்பா? முடியலையா? அதான் அப்பாவுக்கு முடியலன்னா உன்னோட பிள்ளை போதும்டா. தம்பி தம்பியா அது நிக்குது நக்குது. நீங்க உள்ள போய் லேடிஸை பாருங்க. அதுக்கு தானே டேய் வாடா. ஆட பேப்பை மேனே வாடா. என் தம்பி மேன் தானடா வாடா. இங்கே அப்பா வேற என்னப்பா? இங்கே பேசணும் செகுல்ல ஆரம்பிச்சு விடுவேன். இங்கே பேசுனே ஆடா என் தங்கா நீ படிச்சுட்டு டேய் பருத்திக்கம்மா தானடா படிச்சுட்டு பெரிய அதிகாரியை வரேன்னு நான் இப்போ வரும்போது எனக்கு ஒரு வாய் சோறு ஓடுவில்ல நல்லா வருவேன். உன் படிப்புக்கு எதாக இருந்தாலும் நான் உதவி பண்ணுறேன். உனக்கு நான் என்ன வேணும்? மாமா ஆக்கிட்டேன்ல. ஆமாம் லேடிஸோட தான் நான் ஆடுறேன். மாமா ஆகிட்டாங்க. என் தம்பியை மாதிரி ஒரு கிரிசு கட்டவங்க உலகத்தில் இல்லை. அவங்களோட சேராத. நீ மட்டும் தனியாக மண்டி ஓட்டு தட்டாங்க விளையாடணும். காலி பைய உலகம் கவனமாக இருக்கணும். அப்பா வேறு என்னப்பா? மூச்சு எழுத்து விடுங்க. ஆய் எப்படி போகுது? சிரிக்காது. இப்போ நான் வெட்டினரி டாக்டரு வாட்டர்மில்லன் சுதார் இருக்கால அவன் தான் எனக்கு வாத்தியாரு. அப்பா வேறு முனியாண்டி, அம்மா வேறு விஜி. ஒரு விஜயம் தெரியுமா? விஜயம் தெரியுமா? உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் அப்பா துரோகம் பண்ணிட்டார். பப்புளு இருக்கேல்ல, பப்புன்னு போடுறேல பப்புளு உங்கள் அப்பாவுக்கு பிறந்தவங்க. அதில் குடும்பத்தில் எதாவது என்னெல்லாம் முடிஞ்ச உதவி அவங்க அப்பா யோசிப்பார் நான் என்னடா செஞ்சேன். ஆனால் வீர தமிழனாக மேடைக்கு வந்த இந்த தம்பியை நான் வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். சூப்பர். இத்தனை பேர் இருக்கும்போது மேடைக்கு வந்தேன் பார். அவனுக்கு நம்மன்னு இருக்க மாட்டேங்குதாரு. எந்த ஊரோட கொட்டையை தாங்கிட்டே நின்றாங்க. டேய் தம்பி அப்பு டேய் இந்தா 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 ஏலே நீ மேடை மாதிரி தெரியல பிளாக்கில் சரக்கு ஓட்டுற மாதிரில இருக்கேன். ஒரு சாங் பாடுவோமா? எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் சொல்லணும்ல. உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் வேலையை பார்த்துட்டு இரவு நேரத்தில் தமிழகத்தில் தமிழன் வாழக்கூடிய கலைகளை பூரா காப்பாற்றி கொண்டிருக்கின்ற என் உயிரிலும் மேலான தமிழ் உறவுகள் அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த வாச்சிட்டாரில் அனிருத்து அது என்ன மியூசிக் டுன்னு என்னமோ நெல்லு காய போடுற மாதிரி சாங் பாடுவோமா? விடு எங்கள் அண்ணன் தானே பேசிட்டு போகுது விடு. பாட்டை போடியான்னு சொல்லுதுன்னா அந்த உரிமை. அது ஆள் என்ன இப்படி இருக்க அடிப்பு ஒரு முண்டை இப்படி இருக்கிற சூத்துவத்தி பயமேனே. தாயனூர் கபீஸ் சார்பாக ரூபாய் 201. நன்றிண்ணே. ஏன் எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் இடம் இல்லையா? இங்கே வா இதில் பாடு கால் அமைக்க வரீங்க வா. நாளை பண்ண நாட ஆரம்பிப்பான். நீங்கள் நிற்கிறது எனக்கு கால் வலிக்குது. ஆனால் அந்த பருத்திக்கம்மா கிராமத்துக்கு இது என்ன தாடிடா காக்கடா மாதிரி. ஏய் அதை எடா நல்லா இல்லடா
பருத்தி கம்மாய் ஆர்சி வெல்டிங் சர்வீன் சார்பாக ரூபாய் 101. ஒரு வெல்டிங் கம்பெனி வச்சுக்கிட்டு 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா இப்போ காலை எங்கேயோ நிற்கிது. நம்ம சாங் பாடுவோமா ப்ரோ? அவன் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு நாரதர் தானே, காலை மடக்கி உட்காருங்க பாருங்க. அப்படி பொழந்து உட்காரிய பெரிய பூஜனிக்கான இருக்கிற மாதிரி முண்டை. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமோ 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 ராமே பிறந்தது ராமேஸ்வரம். ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது பேய்கரம்பு. தென்பாண்டி தென்பாண்டி ராமய நாடு நம்ம தேசபிதா யாரு தங்கம்? ஏபிஜே அப்துல் கலாம். கைதட்டலாம் மாணவ செல்வங்களே, கமான் கைதட்டுங்க எல்லாரும். அக்கினி சிறகடிச்சு தம்பிகளா கமான் கமான் என் செல்ல தம்பிகளா, என் செல்ல முடிய எங்க அக்கினி சிறகடிச்சு அந்த ஆட்டலகி உடைத்து காட்டி கலாம் அவர்கள் பண்ணார் பபுடு. அக்கினி சிறகடிச்சு அந்த ஆட்டலகி உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா எதன்பாண்டி அம்மநாடு ராமேஸ்வரம் ராமநாடு. நானும் பிறந்தது அம்மநாடு, தங்கம் பிறந்தது பேக்கிரமா சாங்சாடி. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். வானத்தில கனகேவி நாகராஜ தம்மனே, வானத்தில அப்துல் கலாம் ஐயா, வானத்தில கனகேவி நார் தமிழக மண் மீது புகழ் தூவினார். ரொம்ப பெருமை, தமிழ்நாடு பெருமை. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். உலக நாடுகள் ஏவுகணை நாயகனை மறக்கலாம், இந்த உலகம் உள்ளவரை இந்த தமிழக மக்கள் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெயஹிந்த். பருத்தி கம்மாயில தமிழ் அப்படியே ஊறுதுடா. சூப்பர் சிங்கம். எல்லா பேரும் பாதத்துக்கு நன்றி. என் தம்பி வந்துட்டானே சிங்கம். வாடா வாடா, அவன் வராட்டன் நாடகம் நடக்கவே நடக்கும். வா ஓடியா, அண்ணன்ட்ட ஓடியா. ஏய் வழி விடுங்கடா. புத்துரு, சின்ன புத்துரு. அண்ணனை கட்டிப்பிடி, அண்ணனுக்கு ஒரு முத்தம் கொடு. நீ என் தம்பி யாரா? நீ நண்பனா இல்லையா? விடு விடு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன மேஸ்திரி? நண்பன் பேக்கரி. நண்பன் பேக்கரி. ராஜ்குமார். ராஜ்குமார் எந்த ஊருப்பா? இங்கே சிவகம்மா. சிவகம்மாய். நண்பன் பேக்கரி என் தம்பி ராஜ்குமார் சார்பாக 501 நன்கொடை அளித்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். போதும் போதும். செல்வராஜ். செல்வராஜ். கவிதா டாடாசி. கவிதா டாட்டாசி. போதும் போதும். 201. சரி, நன்றி. உன்னோட ஒரு போட்டோ எடுக்க வந்து. அப்புறம் அண்ணே எடுக்கிறேன். நீ போதும் அங்க போய் உட்காருங்க, அண்ணே வரேன். 100 ஓட்டா எடுக்கிறேன் அண்ணே. எனக்கு வந்து எடுத்துட்டு போகணும். என்னை பிடிச்சி எழுக்காது. நான் அண்ணன்ட்ட வந்து நீ என்ன போட்டு கிரிச். போதும் சார் போதும். ஏன்னா மேடையில் நாடகம் நடக்கணும். ஒன்றும் சொல்லலை போடா.
உலகத்தில் என் தம்பிகள் அத்தனை பேருமே நல்லவர்கள் தான். அதுக்காக ஒன்று மட்டும் சொல்கிறேன். யார் பாக்கெட்டில் பிப்பாயிட்டு அடி போடு. நன்கொடை கொடுத்து தயவு செய்து வந்து கமிட்டிகிட்ட எழுதி கொடுத்து உங்களை கொடுக்க சொல்லுங்க. கமிட்டி எங்கே நிற்கணும்? இதுக்குள்ளே நிற்பாங்க. உள்ள எழுதி கொடுக்க சொல்லுங்க. இங்கே வந்து மேடையில் ஏறி எல்லாரும் கொடுக்கக்கூடாது. அது வந்து இங்கே உட்காந்து நீங்கள் சொல்லணும். ஏன்னா எல்லா பேருமே உறவுக்காரங்க தான். நான் யாரையும் சொல்ல முடியாது. என் தம்பியை பூரா அவங்க படக்கு நம்மளை இது பண்ணிடுவாங்க. நான் எவ்வளோ தான் இது பண்ணுறது? இந்த பருத்திக்கம்மா கிராமத்துக்கு பெரிய ஒரு புண்ணியம்ப்பா. இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட்ட முடியாது. இந்த பருத்திக்கம்மா கிராமம் ஒரு கைதட்டு கொடுங்க. நம்ம வரவேற்போம். இதில் என்னப்பா இருக்குது? ஏதாவது தண்ணியை அடித்தான், எல்லாரும் குடிக்கத்தான் செஞ்சான். நான் பெருங்கொண்ட குடியாரன் தம்பி. இதே காளையார் கோயில், சாத்திரத்தம் கோட்டை, மல்லல், அம்புட்டு பிளாக்கில் ஓட்டின ஆள்கிட்டையும் அண்ணே வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தேன். இன்றைக்கி திருந்தி ஒரு மனுஷனாக இருக்கேன்றான். என் தம்பிகளெல்லாம் அன்னைங்களெல்லாம் நல்லா இருக்கும்ன்றக்கா. ஆமாம், நான் செஞ்ச தவறை செய்யாதியப்பா. லேடிஸ் என்ன வேணா பண்ணு. அது பாரு, விட்டு படம் பாரு. நீ வந்துட்டியா? இது வெள்ளிமலை இருப்பு காளையார் கோயில் இடியப்பம். அந்த இடியப்பம் இல்லைப்பா. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே, செடிக்கு செடி நடுவே. வெள்ளிமலை இருப்பு காளையார் கோயில் இடியப்பம் சத்திவேல் வியாபாரம். இடியப்ப பயலுகடா ரூபாய் 201. அதனைத் தொடர்ந்து TN 63 மென்ஸ்வேர் அப்போ தாமோதரன் பிரதர்ஸ் ரூபாய் 501. நன்றி என் அன்பு உறவுகளே. தம்பி மேலே வரீங்களா? பொன்னாட போத்தணுமா? வாங்க போ வாங்க. APJ அப்துல் கலாம் ஐயா பற்றி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அவர் பிறந்தது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு நினைக்கிறீங்கள? எல்லாரும் பழக்கா ஒரு கைதட்டு விடுங்க. ஏன்னா அவரை போன்று நம்மளாம் சாதிக்க முடியாது. ஒவ்வொரு என் தம்பிகள் மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடாது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் படித்து வேலை பார்த்து ஊரை காப்பாற்ற வேணாம். பெற்ற தாய் தகப்பனை கண்கலங்காமல் காப்பாற்றின ஐயா செய்வீங்களா ஐயா? நன்றி. உலகத்திலே தாய் தகப்ப இல்லைன்னு நம்மளாம் இல்லை. என்ன செஞ்சா? கண்டிப்பாக என் தம்பியெல்லாம் வயிற்றால உனதோட உட்காந்து வாசிக்கிறேன். காரணம் இந்த பருத்திக்கம்மாக்காக நீ வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. உடல்நிலை சரியில்லாட்டாலும் இந்த கலையை நேச்சு 10 கலைஞனா அந்த ஊரும் மக்களுக்காக வந்தவர். வாழ்த்துக்கள். அவன் போக மாட்டேன். அவன் நிலையா வெப்பிக்கால் ஓட்டிட்டானே. குடிப்பதற்காக ஒரு பாடல். இந்த பாடல் ஒரு தத்துவ பாடல். இதை கேட்டு ஒரு 4 பேர் திருந்தினா கூட நான் அந்த ஊருக்கு வந்தது புண்ணியமாக நினைக்கிறேன். சாங் பாடுவோமா தம்பி? உருளி வீரப்பேன். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா அறிவு சார்ந்த அண்ணன் தம்பியெல்லாம், இந்த தமிழனுக்கு குடி பழக்கம் வேணாமுங்க. வேணா மதம் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசும் உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு
வேணா மது பழக்கம் வேணா அண்ணன் தம்பிகளா இந்த பாலம் போன குடி பழக்கம் எத்தனை பேரு எத்தனை முறை அரசியலுக்கு வந்தாலும் இந்த டாஸ்மாக் கடையை அடைக்க முடியாது. நீங்க அறிவு சார்ந்த தமிழன் தானே, உங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த குடியை நிறுத்தி நல்வாழ்க்கை வாழுங்க அண்ணன் தம்பிகளா. என் நகரத்திலும் புனர்வழங்கக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டம் பருத்திக்கம்மாய் கிராமத்திலே அருள்பாலித்து கொண்டிருக்கிற ஸ்ரீ நல்லாத்துறை முனீஸ்வரர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பருத்திக்கம்மாய் கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு ஒரு மனதோடு இந்த ஜாமியை கும்பிட்டு வெளியூர்லேருந்து அத்தனை உறவுகளும் வர வேண்டும் என்று அன்போடு அழைத்து வைத்திருக்கிறார்கள். சிறப்பான நாடகம். நாடகத்தினுடைய பெயர் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் புதுகையைச் சேர்ந்த MP தேவன் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துள்ளார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீரத்தமிழச்சி புதுகையைச் சேர்ந்த KV ஜெயசாந்தி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கென்று ஒரு பிறந்தாரா இல்லை ஒரு குப்பரை போட்டு பாடல்கள் எழுதப்பட்டதா? எனது அக்கா வீட்டுக்காரர் கிட்டத்தட்ட 2.5 பூடி அரிசியை ஒரு ஆளாக தின்று ஏப்பப்பட்டு போகக்கூடிய வலு படைத்தவர் சினக்கெழுத்தி என் அன்பு மச்சான் சீர்காழினுடைய எதிரொலி. அவங்க மச்சானுக்கு இந்த ஆளு பங்காளி முறகட்டாள் எங்கள் மச்சான். என் அன்பு மச்சான் TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது எத்தனை ஹார்மோனி சக்கரவர்த்தியை நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்கவுங்க ஒவ்வொரு திறமையாக பாடுவாங்க. ஆனால் என் தம்பி ஆரம்பத்திலே சதி நிறைந்த பாடக்கூடிய பாடல்கள்லாம் பாடினேன். வாழ்த்துக்கள் தம்பி, சூப்பர். இப்போ நீ பாடுற பாட்டை இவங்க எல்லாரும் கைதட்டும். உன் பேரை வாங்கி உன் புதுக்கோட்டையை கொண்டு போயிருப்போம். என் அன்பு தம்பி ஒரு நிமிஷம் சார் மனுவை படிச்சுக்கிறேன். பாலுமுட்டி என்னென்ன கிருத்தவம் பண்ணுறேன்னு பார்க்குறேன். பாலுமுட்டி பாயலுகடா ஊத்துப்பட்டி குடூரமாக கேட்டிருக்கேன் பாரு. பாலுமுட்டி பயலுகடா என்னத்தை நீ என்னை பார்த்தியா? இந்த மாதிரி ஊத்துப்பட்டி என் தம்பிகள் சார்பாக 201 அங்கிட்டு கத்துறேன்னா அங்கிட்டு தான் ஆட்டா இருக்குவேன். வசனங்கள் இந்த கட் அவுட்லாம் அடிக்கிறீங்கள ப்ளீஸ் ப்ரோ கமிட்டி கவனிங்க. கட் அவுட் அடிக்கும்போது ஒரு திருவிழா இருக்குது, ஒரு கல்யாண காது ஊத்துக்கு அடிக்கும்போது 10 30 40 கிராம் 50 கிராம் வரும். வரும்போது ஒரு திருவிழாவுக்கு அடிக்கும்போது எல்லாரும் இந்த ஊர் பயல சூப்பர்ப்பா நல்லா கட் அவுட் அடிச்சிருக்கான்னு சொல்லணும். சில ஊரில் பயல ஊரை திமுரு கட் அவுட் அடிக்கிறாங்க. கட் அவுட்லேயே எழுதியிருப்பாங்க பார்த்துட்டு இல்லடா பொத்திட்டு போங்கடா. அதில் சின்ன பயலுக 5 வடிக்கிறவங்க சேர்ந்து 40 பேர் ஒரு போட்டா போட்டு ஒரு கட் அவுட் அடிச்சிருந்துருக்காங்க. ரொம்ப பார்க்காதீங்க கூசுது. அதே மசனமே அதில் நீ கல்யாண வீட்டில் அடிச்சிருக்காங்க பாரு. கைது முனியாண்டி மயனும் கைது செய்யப்பட்டவர்கள் பிரித்திகா அசோக் மக. உன்னை கட் அவுட்டுக்கு இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்களும் மாறிவிட்டீங்க. ஆனால் மனிதனுடைய பசியும் குணமும் மட்டும் மாறாது. பசினா பொது தானே, எல்லாத்துக்கும் பசிக்கும்ல. ஆமாம், இதை திமுரு தானே. பசிக்காதுன்னா அம்மா பெரிய இலவட்ட கல் எப்படி பசிக்காமல் இருக்கு? என்ன தம்பி திமுருமா? இதா உளுந்தோட கிடையாது, இளங்கொடி. என் அன்பு தம்பி அருமணி சக்கரவர்த்தி இதோ உங்கள் மத்தியிலே பாட்டை பாடி கைதட்டு வாங்குவார். மாடு வெளியேறுமா இல்லை பருத்திக்கம்மாயில் இந்த காலை பிடிபடுமா? அவன் சொன்னதுக்காக தம்பி இந்த படத்தில் நல்லா விளையாடணும்டா, இல்லைன்னா உன்னை குனியை வச்சு பேக் சாப்பிட்டு கொண்டு வருவேன். RK பூமிநாதன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். போமே விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே.
கலைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே. இந்த பாட்டு கைதட்டாம நான் இருப்பேனா? எந்த ஒரு ஜெயலாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லியை போட்டு தான் ஜெயிலை தொடங்கினேன். தம்பி என்னென்னமோ நாங்கள் பேசினேன், உன்னை பார்க்கல என் தம்பிகள்லாம் அப்படி சொல்லு. ஆனால் இவன் பொழைச்சிக்கிறான்டா அந்த பெட்டிக்கானே. அந்த பாட்டு பாடுனா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது, அடிச்சு விடுவான். பிள்ளையார் பாட்டுக்கு எல்லாருமே கைதட்டி ஆகணும்னு அடிச்சாம்பாரு. நீ தாண்டா சூப்பரா. இல்லை முழுமுதற் கடவுள் அவர் இல்லைன்னா நம்ம தம்பி நான் சொல்லிட்டு பொத்திட்டு இரு. பிள்ளையார் சொல்லியை போட்டு தேலன்னா அப்புறம் முத கடவுள், ரெண்டாவது வந்து அவ அம்மாவா விடுவேன். கை தட்டினா திருப்பி வாங்க சொல்லிடுவேன்ப்பா. தெருவில் தெரியும் உளுந்தோட வாங்கி தர மாட்டேன். மருதங்க சக்கரவர்த்தி மிருகம் ஒத்துவான் கோட்டை கடிக்கும். மெதுவாக வரணும் தம்பி, நான் ஏற்கனவே பயந்த கொள்ளல இருக்கேன். டிஎம்ஆர் தங்கராஸ் 101. அதனைத் தொடர்ந்து ஏடி டெக்கரேஷன் தென்றல் நகர் அருண்குமார் சார்பாக 501. எஸ்கேஆர் வெல்டிங் பருத்தி கம்மாய் என் தம்பி சார்பாக 3 டீ வாங்கி கொடுத்துருக்கேன். அதைத்தானே சொல்ல முடியும், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. என் முருகா அவனை லேசாக எறும்பு சாப்பிஸ் போட்டு விட்றான். பேசாதடா பேப்பைய மேனே, நீ எதுக்குடா இன்னைக்கு வந்த? வீட்டுக்கு போடா, அம்மா வையும்டா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் உண்மையிலேயே இன்னைக்கு இளைய என் தம்பிகள் எல்லாம் நாடக உலகம் மட்டும் கிடையாது, கிராமம் டவுனில் உள்ள அத்தனை தொழிற்சாலையிலையும் என் தம்பிகள்லாம் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆனால் இந்த சித்தப்பு மையனும் சாதிக்கிறேன். சாதாரண மிருதங்க சக்கரவர்த்தி இல்லை, பெரிய ஞானஸ்தர் வாத்தியார். அரச கொல்லம் டிவி ஜெயஞ்சித்தப்பா 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்குன ஒரு குருநாதர் யாருன்னா டிவி ஜெயம் அவர்கள் தான். அவருடைய மாணவர் தான். ஆனால் ஒரு மாணவன் கூட தோக்கணுமே, பூராமே வெறி கொண்ட வேங்கையா. வாழ்த்துக்கள்யா. வாத்தியார் ராஜியா இருக்கானே, வாத்தியார் வந்து மாணவர்களை பூரா வரும்போதே சரக்கு வாங்கிட்டு வா, மோதிரம் போடுன்னா அவங்க நக்குன மாதிரி இருக்கான். அவர் ஒன்றே ஒன்று மறந்து டிவி ஜெயஞ்சித்தப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் உணவு கொடுத்த ஒரு கர்ணன் என்பதை நான் மறக்க மாட்டேன். அண்ணே காசு எல்லாத்தையும் வரும், என்ன காசுலாம் பேப்பர் மாதிரி தான். ஆனால் சோறு ஓட்ட உறவுகளை மட்டும் உயிர் உள்ள வர மறக்கவே கூடாது. வாழ்றது காரணமே அதானே. அது உங்கள் அம்மா கொத்தான வருது என்ன வாட்டு கெட்ட வார்த்தை கப்ளிங்லாம் வருது ப்ரோ. சீமக்கருவை தூரு அடிப்பு. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் பல விருதுகளை வாங்கினாலும் அது நமக்கு பெருமை அல்லடா. பல அவார்டுகளை வாங்கினாலும் அது கருவாட்டு கூட வாங்க மாட்டாங்க. உனக்கு வைத்திருக்கிற பேரு தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு விருது. தோப்பூர் மருது மிருகத்தை இசைப்பார்கள்.
பரமக்குடி கண்ணா, பரமக்குடி கண்ணா. போடுறோம் ஓடோ அழகு பலவாத்தியம். என்னாச்சுப்பா? அது ஓல்டு மங்கடியா கத்திக்கம்பு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, எத்தனை பேருக்கு ஆசிரியர் பிறந்தகையாக இருக்கக்கூடிய முன்னணி கலைஞன் என்னுடைய அன்பு அண்ணன் சாந்தார் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். கடை அடைச்சிட்டார். இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி பூமிநாதன் அவர்களுக்கு பருத்துக்கமாய கிராம பொதுமக்களை இளைஞர் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். நீ சூம்பு என்ன ஏமாத்துறேன்? பெரிய 12 ஏக்கர் நிலத்தை உனக்கு பிளாட் போட்டு வச்சுட்டேன், ஏமாத்துறேன். மிருதங்க சக்கரவர்த்தி தம்பி மருதவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறார். ஆட நொப்பம் உண்டை சாந்தார் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார். தாளமித்து கொண்டிருக்கும் பெருங்கொண்ட கோயில் பூசாரி என் அன்பு நண்பன் சண்முக அவர்களுக்கு பொன்னாடை போத்து. அப்போ ஏன் போடுற? அது வேணாம். அப்போ நாங்கள் என்ன ஆடலும் பாடலா? தும்முன்னு தூரம் கூட பிரச்சனை உள்ள ஆள்லாம் இருந்துச்சு வீட்டுக்கு ஓடிடுவார். அது போடவே விடாத. ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற RMS ரேடியோஸ் காளையார் கோயில் சொந்த ஊர் மாந்தாளி. பங்காளியா மாந்தாளி தானே போடுறது. போடுங்க டிஜே போட்டு விடுங்க. கட்டிங் கேமரா வேல்ராஜ் கட்டிங்.